Time Sunrise. அனைவருக்கும் காலை வணக்கம். இலங்கை முதல் செய்தி வாங்க நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பு நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடி சிந்துஜன். மறந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோன்று அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு போன்ற சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை கொழும்பில் இன்று ஆரம்பம். கழனி வெளி மார்க்கத்தில் புதிய ரயில் பஸ் சேவை மீண்டும் ஆரம்பம். எம்லிபிடிய சம்பவம் தொடர்பான அறிக்கை போலீஸ் மாதிபரிடம் இன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஈயமில் இடம்பெற்ற கார்குண்டு தாக்குதலில் 4 பலி. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை கொழும்பு மாவட்டத்தில் இன்று ஆரம்பமாக உள்ளது. இதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் மக்களின் கருத்துக்களை வினவும் அமர்வை இன்று முதல் 22ஆம் தேதி வரை நடத்தவுள்ளதாக அரசியலமைப்பு திருத்தத்திற்கான மக்கள் கருத்துக்களை கேட்டறியும் குழுவின் தலைவர் லால் விஜயநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு 2 ஸ்டெப்பல் வீதியின் விசும்பாயவில் அமைந்துள்ள செயலகத்தில் மக்களுக்கான அமர்வு நடத்தப்பட உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த அமர்வின் போது அரசியலமைப்பு திருத்தத்திற்கான தங்களின் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை முன்வைக்குமாறு மக்கள் கருத்துக்களை கேட்டறியும் குழு அழைப்பு விடுத்துள்ளது. இது தவிர 0112437676 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து அல்லது 0112328780 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்தினூடாக அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் குழுவுடன் தொடர்பு கொள்ள முடியும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்லிபிடியாவில் விருந்துபசார வைபவம் ஒன்றின் போது ஏற்பட்ட சம்பவத்தில் உயிரிழந்த சுமித் பிரசன்னா ஜெயவர்தனவின் மரணம் தொடர்பான விசாரணை அறிக்கை இன்று போலீஸ் மாதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் போலீஸ் மாதிபரினால் சப்ரகமோ மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் CD விக்ரமரத்னவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய எம்லிபிடிய சம்பவம் தொடர்பான விசாரணைகள் சப்ரகமோ மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் CD விக்ரமரத்னவின் கண்காணிப்பின் கீழ் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கை கடற்தொழில் சங்கத்தின் பல நிறுவனங்களாக பெற்றுக் கொள்ளப்பட்ட கடன் தொகை 689 மில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது. ஊழியர் சேமலாப நிதியம், உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு செலுத்தப்பட வேண்டிய நிலுவை மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட மீன்களுக்காக செலுத்தப்பட உள்ள கடன் தொகை என்பவை இவற்றுள் உள்ளடங்குவதாக இலங்கை கடற்தொழில் சங்கத்தின் தலைவர் சட்டத்தனி விஷித்த அலுப்பெடுவிக்கை தெரிவித்தார். ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு மாத்திரம் 77 மில்லியன் ரூபாய் நிதி செலுத்தப்பட வேண்டும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு உரிய முறையில் நிதி செலுத்தப்படாமையால் ஊழியர்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் இலங்கை கடற்தொழில் சங்கங்களின் பொதுச்சேவை சங்கத்தின் செயலாளர் ஜி நிஷாந்த தெரிவித்தார். கழனிவெளி ரயில் மார்க்கத்தினூடாக முதற் தடவையாக புதிய ரயில் பஸ் சேவை இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. கொஸ்கமவிலிருந்து ஹோமகம மற்றும் மகரகம ஊடாக ரயில் பஸ் சேவையில் ஈடுபட உள்ளதாக ரயில்வே போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான பிரதி பொது முகாமையாளர் விஜய சமரசிங்க சுட்டிக்காட்டினார். கொஸ்கம ரயில்வே நிலையத்திலிருந்து இன்று முற்பகல் ரயில் பஸ் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிடமிருந்து மசகு எண்ணெயை மீண்டும் இறக்குமதி செய்வது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தியுள்ளதாக பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோலிய வாயுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அமைச்சு உறுப்பினர்களிடம் கலந்துரையாடப்படுவதாக அமைச்சர் சந்திம வீரக்கொடி குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் அகற்றப்பட்டதையிட்டு மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ள அமைச்சர், ஈரான் மீதான தடைகள் காரணமாக அண்மை காலமாக மசகு எண்ணெய் இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். இதனால் பெரும் அசௌகரியத்தை எதிர்நோக்கியதாகவும் பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோலிய வாயுத்துறை அமைச்சர் சந்திம வீரக்கொடி சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் தற்போது உலக சந்தையில் மசகு எண்ணெய் விற்பனை செய்யப்படும் விலைக்கு அமைவாக ஈரானிடமிருந்து குறைந்த விலையில் எண்ணெயை பெற்றுக் கொள்ள முடியுமாயின் அது தொடர்பில் அவதானம் செலுத்துவதாகவும் அமைச்சர் கூறினார். மேலும் மசகு எண்ணெய்க்கான விலைச்சுட்டன் தொடர்பில் அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் அமைச்சர் சந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார். குறைந்த விலையில் எண்ணெய் இறக்குமதி செய்வதால் அதன் மூலம் கிடைக்கும் இலாபத்தை நாட்டு மக்களுக்கு வழங்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் 2 உயிரிழந்துள்ளனர்.
உடவளவ தனவாழ்வில வீதியில் மோட்டார் சைக்கிளும் காரும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிள் தீப்பற்றியுள்ளதுடன் இதன் காரணமாக வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜீப் வண்டிக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் 19 வயதான இளைஞன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிளின் சாரதி அமலிப்பட்டி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதேவேளை தம்புள்ளை ஹபரண பிரதான வீதியின் பொய்வகர பகுதியில் பவுசரும் வேன் வண்டியும் விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்துக்குள்ளான வேனின் சாரதி உயிரிழந்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய பவுசரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்கு கொழும்பு அதிவேக வீதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். பின்னால் வருகை தந்த கார் வேனுடன் மோதி வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. அந்த தகவல் நியூஸ் ஃபர்ஸ்டின் தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை 1 மணிக்கும் மணித்தியால செய்திகளை 10:25 மற்றும் 11:25 வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.